வணக்கம். ஜூன் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை ராகு பகவானுக்கும் உரியது. ராகு பகவானுடைய ஆளுகையில் 3 நட்சத்திரம் இருக்குது. சனி பகவானுடைய தலைமையில் 3 நட்சத்திரம் இருக்குது. யார் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறோம். சனி மீனத்தில் இருக்கிறதா திருக்கணிதம் சொல்லுது, கும்பத்தில் இருக்கிறதா வாக்கியம் சொல்லுது. எப்படி இருந்தாலும் சனி ராகு 2 பேருக்குமே கெடுதல் செய்கிற பலன் 50% குறைஞ்சி போச்சு. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை, குரு பகவானுடைய வீடு மீனம். அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சனி ஞாயிறு 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கின்றன. சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். 2 நாட்களுக்கும் சனி ஞாயிறு 2 நாட்களும் இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். ஆமாம், 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சுன்னு சிலர் சொன்னாலும் குரு பகவானுடைய வீட்டில் சனி இருக்கிறதுனால தொல்லைகள் ரொம்ப குறைவு. ராகு உதவியாக இருக்கிறார், சந்திரன் இந்த 2 நாளும் உதவியாக இருக்கிறார்கள். எனவே வெற்றி, உயர்வு, நிம்மதி. ஆமாம், ராகு இன்னும் 1.5 வருஷத்துக்கு ஏகப்பட்ட உதவிகளை உங்களுக்கு செய்வார். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். சனி 2, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை பச்சை. ஞாயிறு காலையில் கட்டாயம் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் அப்பப்போ ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏங்க, உங்கள் மேலே 2 நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. ஓம் திருநள்ளாரே போற்றி, திருக்கொள்ளிக்காடே போற்றி, திருநாகமே போற்றி, அதிதியே போற்றி, அம்புலியே போற்றி. அம்புலினா சந்திரன், அதிதி சூரியனோட அம்மா. அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கிறது நல்லது. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. 2 நாளும் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீலம் அல்லது சிகப்பு துணி 2 நாளும் தானமாக கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமல் போகும், திருஷ்டி இல்லாமல் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். இல்லைனாலும் வெற்றி வரும். இதை பண்ணுனா ஸ்பீடாக வரும். அவ்வளோ உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாளுமே சிறப்பாக இல்லை. ஆமாம், நிதானம், பொறுமை. ராகு ஓரளவுக்கு உதவியாக இருக்கிறார், சனி உதவியாக இருக்கிறார். ஆனால் சந்திரன் 2 நாளும் உதவியாக இல்லாதனால மனசில் தேவையற்ற குழப்பம், தடுமாற்றம், பதட்டம் எல்லாம் இருக்குது. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். ஆமாம், நிதானம், பணிவு. பண விஷயத்தில் ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. சனி 3 வடக்கு பச்சை. ஞாயிறு. ஓம் சனைச்சரனே போற்றி. சனைச்சரனா மெதுவாக நடப்பவன் சனி பகவான். சாயாதேவியே போற்றி, சனி பகவானோட அம்மா. நீலாதேவியே போற்றி, சனி பகவானுடைய தேவி. அதிதி தேவியே போற்றி. அந்தகனே போற்றி, அருக்கனே போற்றி. அந்தகன்னா பார்வை இல்லாதவன் யமன், அருக்கன்னா சூரியன். இந்த மந்திரங்கள் மனசில் அப்பப்போ ஓடிக்கிட்டே இருக்கட்டும் 2 நாளும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. 2 நாளும் 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். எள்ளில் சோறு கலந்து ஏழைகளுக்கு சனிக்கிழமை கொடுங்க. கோதுமை ஞாயிற்றுக்கிழமை கொடுங்க. காக்கைக்கும் கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ இந்த 2 நாளும் தோற்க மாட்டீர்கள். நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும். உறுதி. ஞாபகம் வச்சுக்கோ. மிதுன ராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். ஜாக்கிரதை. திருவாதிரையில் பிறந்தவங்க சனிக்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். ஆமாம், நிதானம், பொறுமை. பண விஷயத்தில் ஜாக்கிரதை. பேச்சில் வம்பு வழக்கிற்கு பொறுமை. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. சனி 4 வடக்கு பச்சை. ஞாயிறு. ஓம் சனைச்சரனே போற்றி. சனைச்சரனா மெதுவாக நடப்பவன் சனி பகவான். சாயாதேவியே போற்றி, சனி பகவானோட அம்மா. நீலாதேவியே போற்றி, சனி பகவானுடைய தேவி. அதிதி தேவியே போற்றி. அந்தகனே போற்றி, அருக்கனே போற்றி. அந்தகன்னா பார்வை இல்லாதவன் யமன், அருக்கன்னா சூரியன். இந்த மந்திரங்கள் மனசில் அப்பப்போ ஓடிக்கிட்டே இருக்கட்டும் 2 நாளும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. 2 நாளும் 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். எள்ளில் சோறு கலந்து ஏழைகளுக்கு சனிக்கிழமை கொடுங்க. கோதுமை ஞாயிற்றுக்கிழமை கொடுங்க. காக்கைக்கும் கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ இந்த 2 நாளும் தோற்க மாட்டீர்கள். நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும். உறுதி. ஞாபகம் வச்சுக்கோ.
கடகராசிக்கார நேயர்களே, சனிக்கிழமை சூப்பர், வெற்றி, உயர்வு, சந்தோஷம், பிரமாதம். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு ராத்திரியில் தீபம் போடுறது நல்லது. பூசத்தினுடைய தலைவர் சனி. அஷ்டம சனி இருக்கா இல்லையா சார்? இல்லைனாலும் சரி, இருக்குன்னாலும் சரி, தொல்லைகள் குறைவு சார். அஷ்டம ராகுனோட தொல்லைகளும் குறைவு. அதனால் வழிபாடு முக்கியம் சொல்கிறோம். இந்த 2 நாட்களில் சனிக்கிழமை உங்களுக்கு சூப்பர், வெற்றி. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம், அதை புக்கு வாங்கி கோயிலிருந்து படித்து பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. அஷ்டம சனிக்கு நல்ல பரிகாரம், அஷ்டம ராகுவுக்கும் நல்ல பரிகாரம். படித்து பாருங்கள் கோயிலிருந்து. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறது நல்லது. ஓம் யமுனா நதியே போற்றி, யமதர்மனே போற்றி, அந்தகனே போற்றி, இதெல்லாம் சொல்லுங்கள். யமுனா நதியும் யமதர்மனும் சனி பகவானோட கூட பிறந்தவங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் எள்ளு கலந்த சோறு தருவது நல்லது. எள்ளு இருக்கணும் முக்கியம். எள்ளு சனி பகவானுக்குரிய தானியம். அதனால் சொல்கிறோம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் இருப்போம். சிம்ம ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். சனி ஞாயிறு 2 நாட்களுமே வெற்றி அதிகம், தைரியம் அதிகம், தெளிவு அதிகம், கில்லு தில்லு சூப்பர், கலகிறீங்க. 2 நாட்களும் உயர்வு, வெற்றி. 3 நட்சத்திரக்காரர்களும் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தீபம் காட்டணும். வழிபாடு முக்கியம் 2 நாளுமே. ஏன்? உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது சொல்கிறோம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், சனி. 2, 1, தெற்கு வடக்கு, பச்சை சிவப்பு, ஞாயிறு. காலையில் கட்டாயம் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் அப்பப்போ ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏங்க? உங்கள் மேலே 2 நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. ஓம் திருநள்ளாரே போற்றி, திருக்கொள்ளிக்காடே போற்றி, திருநாகமே போற்றி, அதிதியே போற்றி, அம்புலியே போற்றி. அம்புலினா சந்திரன், அதிதி சூரியனோட அம்மா. அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கிறது நல்லது. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. 2 நாளும் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீலம் அல்லது சிகப்பு துணி 2 நாளும் தானமாக கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமல் போகும், திருஷ்டி இல்லாமல் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். இல்லைனாலும் வெற்றி வரும். இதை பண்ணுனா ஸ்பீடாக வரும். அவ்வளோ உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சந்திராஷ்டமாங்க. அசை உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை. இல்லை சார், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் அல்லது ராத்திரி முடியுதுன்னு சொல்கிறாங்க, அந்த ரிஸ்க் எடுக்க வேணாங்க. 2 நாளுமே வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. பண விஷயத்தில் ஜாக்கிரதைங்க, கவனங்க. வழிபாடு முக்கியங்க. நிதானம், பொறுமை. முக்கிய முடிவு கூடாது. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். பண விஷயத்தில் ஜாக்கிரதை. அசை உணவு வேண்டாம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. கவனம். அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது. 2 நாளும் ஓம் சனைச்சரனே போற்றி. சனைச்சரன்னா மெதுவாக நடப்பவன் சனி பகவான். சாயாதேவியே போற்றி, சனி பகவானோட அம்மா. நீலாதேவியே போற்றி, சனி பகவானுடைய தேவி. அதிதி தேவியே போற்றி, அந்தகனே போற்றி, அருக்கனே போற்றி. அந்தகன்னா பார்வை இல்லாதவன் யமன், அருக்கன்னா சூரியன். இந்த மந்திரங்கள் மனசில் அப்பப்போ ஓடிக்கிட்டே இருக்கட்டும் 2 நாளும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. 2 நாளும் 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். எள்ளில் சோறு கலந்து ஏழைகளுக்கு சனிக்கிழமை கொடுங்க. கோதுமை ஞாயிற்றுக்கிழமை கொடுங்க. காக்கைக்கும் கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த 2 நாளும் தோற்க மாட்டீர்கள். நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும். உறுதி. ஞாபகம் வச்சுக்கோ. துலாராசிக்கார நேயர்களை, 2 நாளும் சூப்பர். சனிக்கிழமையும் சூப்பர். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 வரைக்கும் சூப்பர். சாயந்தரம் 4:30க்கு அப்புறம் சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு இருக்குது. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். சாயந்தரம் 4:30க்கு அப்புறம் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் கூடாது. ரொம்ப பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். ஜாக்கிரதை. சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சுவாதியிலே பிறந்தவர்கள் சனிக்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். மொத்தத்தில் சனி சூப்பர், ஞாயிறு 4:30 வரைக்கும் சூப்பர். ஆமாம், பிரமாதம். சாயந்தரம் 4:30 ஞாயிற்றுக்கிழமை அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு முன்னாடி கலக்கரைங்க. காலையில் கட்டாயம் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் அப்பப்போ ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏங்க? உங்கள் மேலே 2 நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. ஓம்
திருநள்ளாரே போற்றி, திருக்கொள்ளிக்காடே போற்றி, திருநாகமே போற்றி, அதிதியே போற்றி, அம்புலியே போற்றி. அம்புலினா சந்திரன், அதிதி சூரியனோட அம்மா. அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கிறது நல்லது. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. 2 நாளும் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீலம் அல்லது சிகப்பு துணி 2 நாளும் தானமாக கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமல் போகும், திருஷ்டி இல்லாமல் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். இல்லைனாலும் வெற்றி வரும். இதை பண்ணுனா ஸ்பீடாக வரும். அவ்வளோ உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாளுமே வெற்றி. உங்கள் பிறகு பலமான தைரியம் சுறுசுறுப்பு ஜெயிக்கும். கில்லி கலகரிங்க, சந்தோஷம், நல்ல நாள், பிரமாதம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் சனி, 2, 1 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை செவ்வாய். நேயர்களே, அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை விநாயகருக்கு தீபம் போடணும், மறந்துடாதீங்க. மொத்தத்தில் சூப்பர். 2 நாளும் காலையில் கட்டாயம் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் அப்பப்போ ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏங்க, உங்கள் மேலே 2 நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. ஓம் திருநள்ளாரே போற்றி, திருக்கொள்ளிக்காடே போற்றி, திருநாகமே போற்றி, அதிதியே போற்றி, அம்புலியே போற்றி. அம்புலினா சந்திரன், அதிதி சூரியனோட அம்மா. அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கிறது நல்லது. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. 2 நாளும் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீலம் அல்லது சிகப்பு துணி 2 நாளும் தானமாக கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமல் போகும், திருஷ்டி இல்லாமல் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும். இல்லைனாலும் வெற்றி வரும். இதை பண்ணுனா ஸ்பீடாக வரும். அவ்வளோ உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். சனி ஞாயிறு 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம், உயர்வு. உங்கள் பிறை பலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் சனி, 2, 1 தெற்கு வடக்கு பச்சை சிவப்பு ஞாயிறு. இந்த 2 நாளுமே உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை வைத்தறிச்சல் இருக்குது. அதை குறைக்கணும்னா என்ன பண்ணுறது? 1, கோயிலில் காலையில் அல்லது வீட்டில் இருந்து சூரியனுக்கு தீபம், ராத்திரி விநாயகருக்கு தீபம். மனசுக்குள்ளே சில மந்திரம். ஓம் ராமானுஜரே போற்றி, ராகுவே போற்றி, ரகோத்தமரே போற்றி, சூரியனே போற்றி, சுக்ரீவனே போற்றி, சுதர்சனமே போற்றி. இந்த மந்திரத்தை அப்பப்போ சொல்லிக்கிங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. அப்புறம் கோயிலில் இருந்து ஒரு நல்ல புத்தகம் படிங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் காமணி நேரமாவது படித்து பாருங்கள். எள்ளு கலந்த பருப்பு சோறு அல்லது எள்ளு கலந்த சோறு சனிக்கிழமையும், கோதுமையில் ஏதாவது ஏழைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் கொடுங்க. காக்கைக்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். அதிர்ஷ்டம் அதிகமாகும். உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாளுமே சூப்பர். பிரமாதம், கலகரிங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். 7.5 சனி முடிஞ்சிருச்சு அப்படி தான் நீங்கள் நினச்சிங்க. ஆமாம், ராகு 2ல் இருந்தாலும் குரு பார்க்குறாரு, சந்திரன் உதவி செய்கிறாரு. 2 நாளும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்லா இருங்க, கலகிறீங்க. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் சனி, 2, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு ஞாயிறு. பிரமாதமான நாட்கள் 2 நாட்களும். இந்த 2 நாளுமே உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை வைத்தறிச்சல் இருக்குது. அதை குறைக்கணும்னா என்ன பண்ணுறது? 1, கோயிலில் காலையில் அல்லது வீட்டில் இருந்து சூரியனுக்கு தீபம், ராத்திரி விநாயகருக்கு தீபம். மனசுக்குள்ளே சில மந்திரம். ஓம் ராமானுஜரே போற்றி, ராகுவே போற்றி, ரகோத்தமரே போற்றி, சூரியனே போற்றி, சுக்ரீவனே போற்றி, சுதர்சனமே போற்றி. இந்த மந்திரத்தை அப்பப்போ சொல்லிக்கிங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. அப்புறம் கோயிலில் இருந்து ஒரு நல்ல புத்தகம் படிங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் காமணி நேரமாவது படித்து பாருங்கள். எள்ளு கலந்த பருப்பு சோறு அல்லது எள்ளு கலந்த சோறு சனிக்கிழமையும், கோதுமையில் ஏதாவது ஏழைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் கொடுங்க. காக்கைக்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். அதிர்ஷ்டம் அதிகமாகும். உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாளுங்க. சனி ஞாயிறு 2 நாளுமே 7.5 சனி தொல்லை இருக்குது. ராசியிலேயே ராகு இருக்கிறார், தொல்லை இருக்குது, ஆனால் குறைவாக இருக்குது. சந்திரன் இந்த 2 நாளும் உதவி செய்கிறதுனால உயர்வு, வெற்றி, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம். அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் சனி, 2, 1 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு ஞாயிறு. ஆம், இந்த 2 நாளுமே உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை வைத்தறிச்சல் இருக்குது. அதை குறைக்கணும்னா என்ன பண்ணுறது? 1, கோயிலில் காலையில்
அல்லது வீட்டில் இருந்து சூரியனுக்கு தீபம், ராத்திரி விநாயகருக்கு தீபம். மனசுக்குள்ளே சில மந்திரம். ஓம் ஓம் ராமானுஜரே போற்றி, ராகுவே போற்றி, ரகோத்தமரே போற்றி, சூரியனே போற்றி, சுக்ரீவனே போற்றி, சுதர்சனமே போற்றி. இந்த மந்திரத்தை அப்பப்போ சொல்லிக்கிங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. அப்புறம் கோயிலிருந்து ஒரு நல்ல புத்தகம் படிங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் காமணி நேரமாவது படித்து பாருங்கள். எள்ளு கலந்த பருப்பு சோறு அல்லது எள்ளு கலந்த சோறு சனிக்கிழமையும், கோதுமையில் ஏதாவது ஏழைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் கொடுங்க. காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். சனி ஞாயிறு 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்கள் பிறகு பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். உங்களுடைய நிதானம் வெற்றி பெறும். நல்லது. உத்திரட்டாதியில் பிறந்தவங்க சனிக்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. உத்திரட்டாதியினுடைய தலைவர் சனி பகவான். அதனால் அனுகூலமான எண் 3, 9, தெற்கு மேற்கு, பச்சை மஞ்சள், சனி 2, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், ஞாயிறு. இந்த 2 நாளுமே உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை, வைத்தறிச்சல் இருக்குது. அதை குறைக்கணும்னா என்ன பண்ணுறது? 1, கோயிலில் காலையில் அல்லது வீட்டில் இருந்து சூரியனுக்கு தீபம், ராத்திரி விநாயகருக்கு தீபம். மனசுக்குள்ளே சில மந்திரம். ஓம் ஓம் ராமானுஜரே போற்றி, ராகுவே போற்றி, ரகோத்தமரே போற்றி, சூரியனே போற்றி, சுக்ரீவனே போற்றி, சுதர்சனமே போற்றி. இந்த மந்திரத்தை அப்பப்போ சொல்லிக்கிங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. அப்புறம் கோயிலிருந்து ஒரு நல்ல புத்தகம் படிங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் காமணி நேரமாவது படித்து பாருங்கள். எள்ளு கலந்த பருப்பு சோறு அல்லது எள்ளு கலந்த சோறு சனிக்கிழமையும், கோதுமையில் ஏதாவது ஏழைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் கொடுங்க. காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் இல்லாமற் போகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. நேயர்களே, இந்த சனிக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி. இன்றைக்கி காலையிலேருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது நல்லதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சனி ஞாயிறு 2 ராசிகளுக்கும் சேர்த்து பலன் சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.